நீங்கள் வந்து என்ன மாநில பதவியிலேருந்து தூக்குனீங்க, அதுக்கு பதிலாக இன்னொரு பதவி தரேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் தரல. வரவும் போகிறவங்களாம் என்னை கேலி பண்ணிகிட்ருக்கான். சமூக வலைதளங்களில் கோவையில் அவர் மிகப்பெரிய சொத்தை வாங்கி விட்டார்னு பாஜகவில் இருக்கிற முக்கியமான நபர்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு வெளுத்துட்ருக்காங்க. இந்த அவமானத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? என்னை எதுக்கு இப்படி டார்கெட் பண்ணுறாங்க? நீங்கள் யாருமே தட்டி கேட்கலையே. பாஜகவில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களே இதை வந்து ட்விட் போடுறாங்க. மத்திய பாஜக இதை கண்டிக்கலை. அப்போ எனக்கு எதிராக பாஜகவில் சதி நடக்கிறது. எத்தனை நாள் பொறுத்துன்னு இருக்குது? சரி, நான் என் பாட்டுக்கு நான் ஒரு வேறு அரசியல் எடுக்கிற கையில். இப்போ பாஜக மாநில தலைவராகவே அண்ணாமலை இந்த நேரம் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் திமுக ஆட்சியை பற்றி என்ன கூறியிருப்பார்? இப்போ கேட்டீங்க, கரெக்டான கேள்வி கேட்டீங்க. எப்படி கிளின்னு கிழிச்சிருப்பார். ஜெர்மன் பயணத்தில் என்ன லாபம், லண்டன் பயணத்தில் என்ன லாபம், இந்த 10 நாட்களில் என்ன நடந்ததுன்னு நொடிக்கு நொடி அங்கே அந்த 2 நாட்டில் முக ஸ்டாலின் அவர்கள் எங்கெல்லாம் போனார் வந்தார்ன்றதை கடுமையாக விமர்சிச்சிருப்பார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லை அப்படின்னு சொல்கிறார்ல, என்ன மாதிரி மனநிலை இருக்குன்னு போட்டு இன்னும் அப்படியே எண்ணெய் ஊற்றி கொளுத்தி எரிய வச்சுருப்பார். அப்படிப்பட்ட நபர் திடீரென்று ஒரு கட்சி தொடங்கி திமுக கூட்டணி வச்ச மாதிரி இப்போது இதுவரைக்கும் இருக்கிற இன்டாக்ட் கூட்டணியோட இன்னொரு வலிமையான கூட்டணி போல் தமிழ்நாட்டில் இதுவரை திமுகவுக்கு எதிராக மனநிலை இல்லை, இனிமேல்லாம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். ஒரு 2 சொன்னதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கா?